இருசக்கர வாகனத்தின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் 1,00,000 இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 5% வீதம் குறைகிறது எனில் அதன் தற்போதைய மதிப்பு எனக்கு என்ன வரும்? ஓகே, 2 வருஷம் முன்னாடி எவ்வளவு இருக்கு? 1,00,000. ஓகேங்களா? எவ்வளவு இருக்கு? 1,00,000 இருக்கு. என்னது? ஒவ்வொரு வருஷமும் 5% குறைக்குதான். ஏன்னா 2 ஆண்டுக்கு முன்னாடி தான் 1,00,000. அப்ப 5% குறைஞ்சாதான் என்ன ஆகும்? அப்ப 2 தடவை வட்டிக்கு, அதாவது 2 முறை என்ன பண்ணும்? 5% குறைச்சாதான் தற்போதைய மதிப்பு நமக்கு கிடைக்கும். ஓகே, இந்த 1,00,000த்துல 5% வரும். 10% 10,000. ஓகே, 10% 10,000. அப்ப 5% வரும் 5,000. ஓகே, இப்ப என்ன பண்ணும்? கழிங்க. ஓகேவா? இது 2 ஆண்டுக்கு முன்னாடி தான் 1,00,000. அப்போ ஒரு முறை 5% கழிச்சு அப்படின்னா ஒரு ஆண்டுக்கு முன்னாடி வந்துடும். ஓகேவா? அப்போ 1,00,000த்துல 5,000 போச்சுன்னா 95,000. ஓகே, அடுத்து திரும்ப 5%. இதுல 5% எவ்வளவு வரும்? 10% 9,500. அப்ப 5% எவ்வளவு வரும்? 4,750. ஓகே, இதை என்ன பண்ணும்? கழிச்சு அப்படின்னா தற்போதைய மதிப்பு எனக்கு கிடைச்சிடும். கழிங்க. 0. அதே மாதிரி இங்க எவ்வளவு வரும்? 5. இங்க 9 7 போச்சுன்னா 2 0 9. ஆன்சர் எவ்வளோ? 90,250. ஆன்சர் அது 90,250. அவ்வளவுதான். சோ 2 ஆண்டுக்கு முன்னாடி 1,00,000. அப்போ ஒரு ஆண்டுக்கு முன்னாடினா 95,000. தற்போது அப்படின்னா 90,250.